தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு ஈரான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா தாக்குவோம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சமாதானத்துக்கே வந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஈரானே இல்லாம அழிச்சிருவோங்கிற அளவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, நாங்க சமாதானத்தை நாடி போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சமாதானத்துக்கு வந்திருக்காங்க, அமைதி அடைஞ்சிருக்காங்க. அப்ப இதுக்கு காரணம் நாங்க அடிச்ச அடியில தான் அமெரிக்காவே என்ன ஆயிடுச்சு, நிலகுலிஞ்சு போயிருச்சு. அதுலயும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவரையும் 20 பில்லியன் US டாலர் அளவுக்கு செலவுகளை நாங்க இந்த போர்ல ஏற்படுத்தியிருக்கோம். அந்த 20 பில்லியன் US டாலர் அப்படிங்கிறத பிரிச்சு சொல்றாங்க. இந்த அளவுக்கு நாங்க விமானத்துல சேதத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க அவங்களுடைய ராணுவ தளங்களை அழிச்சிருக்கோம், அவங்களுடைய டேட்டா சென்டர் அழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பிரிச்சு 20 பில்லியன் US டாலர் அளவுக்கு அவங்களுக்கு செலவுகளை நாங்க ஏற்படுத்தியிருக்கோம். இன்னும் சொல்ல போனா அவங்க இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அடுத்து பார்த்தா வெறும் 8 நாளைக்கு மட்டும்தான் நம்மளுடைய தாக்குதலை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. 8 நாள்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இதுவரை 14 நாள் போர் செஞ்சுட்டாங்க. அடுத்து இந்த போர் தொடருச்சுன்னா 8 நாள் மட்டும்தான் நம்மளுடைய ஏவுகணையை தடுக்கக்கூடிய ஏவுகணைகள் அவங்க இடத்துல இருக்கு. இதுக்கு மேல அவங்களால சமாளிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு சின்ன தாக்குதலை கூட அவங்க பாத்தீங்கன்னா இலக்காகிற மாதிரி ஆயிரும். அதனால அந்த அளவுக்கு நம்ம தாக்குதலை செஞ்சு இந்த 14 நாள்ல அவர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கோம். வருஷக்கணக்கா போர் செய்வதை விடவும் ஒரே நேரத்துல மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா தளத்தை குறி வச்சனால எல்லா பக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்கா ஏவுகணைகளும் தீர்ந்திருக்கு. அதனால மத்திய கிழக்குகளை காப்பாத்தணும்னா கூட அவங்க இந்த போரை நிறுத்திதான் ஆகணும். அவங்களுடைய எந்த தளமுமே இப்ப சேஃப் இல்லை அப்படிங்கறதை அவங்க உணர்ந்திருப்பாங்க. எத்தனையோ நாட்கள் எல்லாரையுமே, எல்லா முஸ்லீம் நாடுகளையுமே ஓரம் கட்டிட்டு இவங்க ஆக்கிரமிச்சாங்க. ஆனா இப்ப அவங்க யோசிப்பாங்க, இத்தனை இடத்துல நம்ம தளம் வச்சதே தப்பா போச்சு, இப்ப நம்மளால அவங்களுடைய அடியவே கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம ஒரு தாக்குதல் பண்ணா போதும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லா தளங்களையுமே அடிக்கிறாங்களே, அப்ப எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கே நம்மளால முடியலையேங்கிற நிலைமையை நாங்க அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்கோங்கிறாங்க. இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிதர்சனமான உண்மையா இருக்கு. உண்மையாலுமே அவங்களால இன்னும் ஏவுகணை போதுமான அளவுக்கு இல்லைங்கிறத ட்ரம்பே சொல்லியிருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவத்தினருமே சொல்லியிருக்காங்க, இது நம்மளுடைய ஏவுகணைகள் எல்லாமே பற்றாக்குறையாகுது, நம்மளுடைய நாட்டுக்கே இது சேஃப் இல்லை அப்படிங்கிறதை சொல்லியிருக்கிறது மூலமாக ஈரான் கண்டிப்பா அவங்களுடைய இலக்குகளை அடைஞ்சிட்டாங்க. ஒரு பெரும் வெற்றியை ஒரு அடக்குமுறையை உடைத்து அமெரிக்காவே அடிப்பணியை வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அடுத்து அதே சமயம் ஆய்வாளர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஈரான் ரொம்பவே கவனமா இருப்போம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவங்க சொல்றாங்க. ஆய்வாளர்கள் ஈரான் ஏன் கவனமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை ஒரே நேரத்துல தாக்குதல் செஞ்சு ஜெயிக்க முடியாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சமாதானத்துக்கு போயிட்டு ஒரு 2 வாரத்துல மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சில இலக்குகளை எல்லாம் குறி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 வாரம் கழிச்சு 3 வாரம் கழிச்சு இல்ல திடீர்னு நடுவுல ஒரு வாரம் கழிச்சு நாங்க யுத்தத்தை முடிக்கிறோம், எங்களுக்கு ஈரானுடைய நடவடிக்கை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தாக்குதலை பண்ணிடுவாங்க. அதனால அப்படி ஏதாவது தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்காகவே ஈரான் இப்ப கண்காணிப்போடு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈரானும் அதான் சொல்றாங்க, எங்களுக்கு உங்க மேல பெருசா நம்பிக்கையெல்லாம் இல்ல, சமாதானம் வரும்னு சொல்லிட்டு. நாங்க என்னதான் உங்களுடைய ஆயுதங்களையே தீர்ற அளவுக்கு தாக்குதலை நடத்தி இருந்தாலும் கூட நீங்க திரும்ப என்ன பண்ணுவீங்க, பக்கத்து நாடுகளுக்கு எல்லாம் கடன் வாங்கிட்டு வந்தா அடிப்பீங்க. அதனால நீங்க எப்ப வேணா திருப்பி அடிப்பீங்க அப்படிங்கக்கூடிய நினைப்போட தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். இந்த தடவை நீங்க சமாதானத்துக்கு போய் அப்படி திசை திருப்பி எங்களை அடிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. சமாதானம் தனியா போயிட்டு இருந்தாலும் உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. போன தடவை சமாதானத்துக்கு கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தானே இப்படி ஒரு தாக்குதலை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஈரானும் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சமாதானம் அப்படிங்கிறது சும்மா தற்காலிகமா அவங்க அடிக்கல நாமளும் அடிக்க வேணாம்னு நிறுத்தி இருக்காங்களோ தவிர ஈரானு இது ஒரிஜினலாவே சமாதானத்துக்கு போமாங்கிறது சந்தேகம். இந்த பாகிஸ்தானும் கத்தாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வழக்கம் போல சொல்றதுதான் சொல்றாங்க. எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க பேசிட்டு இருக்கோம் அமெரிக்காட்டையும் ஈரான்ட்டையும், சமாதானம் வந்துடும், முன்னேற்றம் காணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே முன்னேற்றம் காணுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எந்த முன்னேற்றமும் காண்றதுக்கு அவசியமே இல்லைங்கிற அளவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா நடந்து கொள்வாங்க.
சும்மா நிறுத்தி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எண்ணெய் விலைவாசி குறையுதான்னு பார்ப்பாங்க. அதை குறைக்கிறதுக்காக ஒரு 2-3 வாரம் நிறுத்துவாங்க. சும்மா வந்து பார்த்தா கூப்பிட்டு இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுகளா போவாங்க. அப்புறம் ரிட்டர்ன் வருவாங்க. அப்புறம் ஈரான் கெஞ்சினாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஈரான் வந்து நாங்க எதுக்குடா அவங்கள்ட்ட போய் கெஞ்ச போறோம்னு சொல்லிட்டு அவங்க பேச்சுவார்த்தை டேபிளுக்கே வந்து உட்கார மாட்டாங்க. இப்படிதான் இழுத்துட்டு இருக்கோம். அப்படிதான் இந்த தடவையும் இழுக்கும். அதுல நமக்கு சந்தேகமே வேணாம். ஆனா இந்த கத்தாரும் பாகிஸ்தான் வந்து ஈரான்ட்டையும் அமெரிக்காட்டையும் பேசிட்டோம். அவங்க ரொம்ப வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க சமாதானத்துக்கு. இனிமேல் நம்ம சமாதானம் தான் பண்ண போறோம், சண்டைக்கே போறதுலன்னு பேசிட்டாங்க. உலக நாடுகள் நிம்மதியா இருக்கணுங்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரீலா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா சமாதானம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா ஒரு 2 வாரம் அமைதியா இருப்பாங்க. 2 வாரம் கழிச்சு ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமாக இஸ்ரேலுடைய டிமோனா, அதாவது அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா தான் இந்த டிமோனா. ஒவ்வொரு இடத்துலயுமே இப்ப வந்து ஈரான் எடுத்துட்டீங்கன்னா நெட்டான்ஸ், இஸ்பஹான், இங்க வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இருக்கு. யுரேனியம் அங்கதான் என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா தான் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய டிமோனா. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருந்தாங்க. இஸ்ரேல் எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னே தெரியாம. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. அங்க வந்து 100கணக்கான அணு ஆயுதங்கள் வந்து புதைத்து பத்திரமா வச்சிருக்காங்க அந்த டிமோனா அப்படிங்கக்கூடிய பகுதி. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து இங்க ஈரான்ல இருக்கக்கூடிய நெட்டான்சி, இஸ்பஹான்ல இருக்கக்கூடிய அந்த அணு உற்பத்தி நிலையத்துல அந்த யுரேனியம் கொண்டு போய் தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறதுக்காக பிகோசா மலையில வந்து ஈரான் வச்சுட்டாங்க. அதனால அந்த மலையில வச்சா நாங்க அதை அடிப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய வந்து பாத்தீங்கன்னா பென்குரின் ஆகட்டும், ஸ்மோட்ரிட்ஜ், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலியாசி இவங்க எல்லாம் நெத்தனியாக உட்பட வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் அறிவிச்சிருக்காங்கன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ஈரான்ட்டு அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, இருந்தா அதை வந்து எங்களை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க யுரேனியம் இருக்கிற இடத்த அடிப்போம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு ஈரான் வந்து நீங்க எங்களுடைய பிகோசா மலையவோ எங்களுடைய யுரேனியம் என்ரிச் பண்ண ஏரியாவையோ அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டிமோனாவே நாங்க அழிப்போம், அது இஸ்ரேலே அழியறதுக்கான அபாயமா இருக்கும்னு சொல்லிட்டு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. பதிலுக்கு பதில் நாங்களும் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் களத்துக்குள்ள வராட்டினாலும் இஸ்ரேல் அதைதான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அததான் வந்து தகவலா திரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கான கரெக்டான தகவல் வந்து இங்கதான் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டைரக்டா இஸ்ரேல் யோசிக்கவே மாட்டாங்க. போய் என்ன பண்ணுவாங்க, போர் விமானத்தோட போய் தாக்குதலை ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப வேணா இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதலை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டுதான் இருக்காங்க. ஆனா தேவையான முக்கியமான தகவல் கிடைச்சாதான், எப்படி ஆயத்துல்லா குமேனி அவர்களை கரெக்டா அந்த இடத்த வச்சு அடிச்சாங்களோ முதல் தடவை, அந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்துற மாதிரி இருந்தா கண்டிப்பா இஸ்ரேல் போருக்குள்ள நுழைவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அணு உற்பத்தி நிலையத்துல இருக்கக்கூடிய யுரேனியம் எல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஈரானும் வந்து சும்மாலாம் விட மாட்டாங்க, சமாதானத்துக்கு எல்லாம் வரமாட்டாங்க, இஸ்ரேலை வச்சு செஞ்சிருவாங்கன்னு தெரியும். அதனால அதையெல்லாம் வந்து யோசிச்சுதான் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், நமக்கு தகவல் கரெக்டா தெரியும், தெரிஞ்சா நம்ம அடிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கான். அதை வந்து இன்னைக்கு அறிவிப்பா கொடுத்ததுக்கு ஈரானும் வந்து பதிலுக்கு உங்க டிமோனாவே நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வார்ன் பண்ணிருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலே சம்பித்து போற அளவுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. ஆனா அந்த ஆர்ப்பாட்டம் யாருக்கு நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா காசா மக்களுக்காக நடந்திருக்கு. நடந்ததினமோ இஸ்ரேலுக்குள்ளதான், செஞ்சதினமோ இஸ்ரேலுடைய யூத மக்கள் தான். ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்துடைய காரணம் காசா மக்கள் தான். காசா மக்கள் வந்து அவங்களுக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கொடுக்கறது இல்ல, அவங்களை இன்னும் அடிக்கிறீங்க, அவங்களை கொடுமைப்படுத்துறீங்க, வெஸ்ட் பேங்க்ல வந்து என்ன பண்றீங்க, அத்துமீறி நடந்துக்கிறீங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள போய் அநாகரிகமான காரியத்துல ஈடுபடுறீங்க, பாலஸ்தீனத்தை தனியா விட்டுருங்க, அவங்கள சீண்டி தான் இன்னைக்கு நமக்கு வந்து போர் வந்து ஈரான் வரை போய் நின்று இன்னும் நிம்மதி இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மனசாட்சி இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அவங்களை எல்லாம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா லத்தி சார்ஜ் பண்ணி அதே மாதிரி கண்ணீர் புகை கொண்டு போட்டு கலைச்சிருக்கக்கூடிய வீடியோக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகங்கள்லயே வெளியாயிருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.